இன்று பேராசிரியர் திரு CR செல்வகுமார் அவர்கள் கனடாவில் வசிப்பவர். இன்று நம்மோடு கலந்துரையாட நமது முதல்மொழி வெளிக்கொணரும் அறிவியெழுதலை எப்படி மேம்படுத்துவது என்பதற்கான சில ஆலோசனைகளையும், ஒரு அறிவியெழுதல் எப்படி வர வேண்டும் என்பதை பற்றி விளக்கியும் நம்மளது கலந்துரையாடவும், அறிவியலில் குறைக்கடத்தி சம்பந்தமாக நம்மோடு தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கின்றேன். வணக்கங்க. இந்த முதல்மொழியின் முதல் நோக்கமான அறிவியல் தமிழை அந்த பணியிலும் மின்னிதழ் தன் பங்களிப்பை செய்து வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் மின்னிதழை எப்படி நடத்த வேண்டும், அது எந்த வகையில் மக்களை கொண்டு சேர்ப்பதற்கு எந்த வகையில் அளிக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய அனுபவ வாயிலான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு முயற்சி என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு முயற்சி. ஏன்னா அறிவியல் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே தமிழிலே நாம் அதிகமாக அறிவியலை பற்றி பேசுவதில்லை. ஆகவே அதை நாம் புரிந்து கொண்டு அந்த மின் இதழானது பொதுமக்களை அடைய வேண்டும். பொதுமக்களிலும் குறிப்பாக அறிவியல் சார்ந்து ஆர்வம் காட்டுகின்ற மக்களுக்கு அணுக்கமாக இருக்கும்படியாக இருக்க வேண்டும். ஆகவே எளிமை வேண்டும், அதே நேரத்தில் அறிமுகம் இருக்க வேண்டும், அந்த அறிவு தூண்டல் வேண்டும். ஏன், எதுக்காக, எப்படி, அது இதனால தான் அப்படி ஆகுதோ அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்கும்படியாக இந்த இதழில் நமக்கு கட்டுரைகளோ கருத்துகளோ செய்திகளோ இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். ஆகவே பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். இதில் அவர்களிடம் சென்று இவற்றை பரப்புரையும் செய்ய வேண்டும். ஆகவே இந்த இதழிலே ஆக்கமான கருத்துகள், ஆர்வத்தை தூண்டும்படியான கருத்துகள் அதிலே பதிவாக வேண்டும். அது இரண்டு விதம். ஒன்று, அன்றைய நாளிலே உள்ள மக்களுக்கு அது ஆர்வமூட்டுவதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அது வரலாற்று பதிவாகவும் இருக்க வேண்டும். அந்த கருத்தை சரியான முறையிலே பதிவு செய்ய வேண்டும். முதலாவது கருத்துக்கள் சரியாக இருக்க வேண்டும். எந்த கருத்துலையும் எது பிழை இருக்கக்கூடாது. பிழை இல்லாதவாறு நாம் செய்ய வேண்டும். படங்கள் அதிகமாக ஒரு செய்தித்தாளிலே ஒரு கருத்து வந்தால் அவர்கள் விரிவாக எழுத மாட்டார்கள். அவர்கள் ஏதோ மேலோட்டமாக எழுதி விடுவார்கள். ஆனால் அறிவியல் இதழிலே அது என்ன ஏது நுணுக்கத்தை தக்க படங்களோடு, தக்க கலைச்சொற்களோடு, தக்க விளக்கத்தோடு எழுத வேண்டும். இது தக்கவர்கள் எழுத வேண்டும். ஆகவே எழுதுகின்றவர்கள் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த துறையிலே அறிவுடையவர்களாக இருக்கும். அவற்றை ஒன்று. இரண்டாவது, இதழானது தொடர்ந்து பல காலம், பல ஆண்டுகள் வர வேண்டும். ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ இதழ்கள் 100 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் என்று தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. தமிழிலே பெரும்பாலான இதழ்கள், அறிவியல் இதழ் இல்லை, கவிதை இதழ் கூட 5 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 200 பேர், 300 பேர் மட்டும்தான் வாங்குகிறார்கள், நின்று போய்விடுகிறேன். ஆகவே தொடர்ச்சியையும் கருத்தில் கொள்ள வேண்டும். வைப்பு நிதியெல்லாம் உருவாக்க வேண்டும். அதெல்லாம் அறிவியலை சாராதது போல் தோன்றலாம். ஆனால் அறிவியல் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இவையும் செய்ய வேண்டும். அந்த முன்னாடி நான் சொன்ன போல அந்த ஒரு குளோசரி போல மெல்ல மெல்லமாக அதை நம்ம தொகுத்து கொண்டே வர வேண்டும். அப்பொழுது அது திரண்டு ஒரு பெரிய அறிவு களஞ்சியமாக நிற்கும். இப்பொழுது அறிவியல் ஒரு இதழாக இதை வெளிக்கொண்டு வரும்பொழுது சில நேரங்களில் சில ஐயங்கள் வருகின்றன. ஆமா, யாருக்காக இதை எழுதுவது? இது ஒரு இன்று இளைஞர்களுக்காக எழுதுவதா, இன்று படித்தவர்களுக்காக எழுதுவதா, அறிவியல் துறையை சார்ந்தவர்களுக்காக எழுதுவதா, இளம் மாணவர்களுக்காக எழுதுவதா என்ற ஒரு ஐயங்கள் வருகிறது. இதை எப்படி எதிர்கொள்வது? ஒரு பேச்சாக இருந்தாலும் ஒரு எழுத்தாக இருந்தாலும் யார் படிக்க போகிறார்கள் என்பது மிக 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 முக்கியமான கேள்வி. ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு பகுதியினருக்கு மட்டும் எழுதினால் அது சரிப்பட்டு வராது. ஆகவே நாம் இன்று இருக்கின்ற நிலையில், தமிழ் அறிவியல் இருக்கின்ற நிலையில் நாம் பல நிலைகளில் உள்ளவர்களுக்காக எழுத வேண்டும். அதை பற்றி அறிந்தவர்கள் மேலும் அறிவதற்காகவும் இருக்க வேண்டும். அதை பற்றி அறியாதவர்கள் அது என்ன ஏது என்று ஓரளவுக்காவது அறியும்படியாக இருக்க வேண்டும். அதையும் தாண்டி சுத்தமாக எதுவுமே அறியாதவர்கள் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் அவர்களும் இதுதானோ அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாகவும் அமைய வேண்டும். ஆகவே கட்டுரையிலே
மூன்றும் இருக்கும். ஒரு தேர்வு நடத்தினால் ஒரு கேள்வித்தாள் இருந்தாலும் கூட கேள்வித்தாள் கூட சொல்லுகிறார்கள், சில கேள்விகள் எளிதாக இருக்க வேண்டும், சில கேள்விகள் மிக கடினமாக இருக்கும். ஏன்னா யார் கெட்டிக்காரமானவன் இருக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக மிக கடினமான கேள்விகள் இருக்க வேண்டும். சில கேள்விகள் முயற்சி செய்தால் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எல்லாரும் ஓரளவுக்கு எளிதான சில கேள்விகளை அடிப்படை அறிவு இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக எளிதான கேள்விகள் இருக்க வேண்டும் சொல்கிற கேள்வித்தாள். அதுபோலவே கட்டுரையிலும் எளிய கருத்துகள் குறைந்தது ஒரு 10-20 விழுக்காடாவது வந்து எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு 60-70 விழுக்காடு கருத்துகள் வந்து கொஞ்சம் முயற்சி செய்தால் வேறு துணைகளோடு அறிந்து கொள்வார். ஒரு 10-20 விழுக்காடு ரொம்ப ஏற்கனவே நன்றாக அறிந்தவர்கள் மேலும் அறிந்து அதை தெளிவு கொள்ளும்படியாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். இது ஒரு முயற்சி தான். இது வந்து உடனே எடுப்பிலே வந்து அப்படி செய்ய முடியுமா என்று தெரியாது. ஆனால் முயற்சி தான். செய்து பழகினால் சிறப்பாக வரும். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. சயின்டிஃபிக் அமெரிக்கன் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு இதழ் வருது, ரொம்ப காலமாக வருது, 100 ஆண்டுகளாக வருது. அதில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் அப்படி நல்லா அழகாக விரிவாக இருக்கும், சிலது எளிதாக இருக்கும், சிலது வந்து கடுமையாக. அதுபோல நாமும் பிற மொழிகளிலே உள்ள அறிவியல் இதழ்களை நாம் பார்த்து நாமும் கற்றுக்கொண்டு நமக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றிக்கொள்ளலாம். பொதுவாக அறிவியல் கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், பல நாடுகளிலும் உலகத்தில் பல இடங்களிலும் நடக்கின்றன. அந்த செய்திகளை நாம் தமிழ்மயப்படுத்தி எழுதும் பொழுது சில கலைச்சொற்கள் நம்மளுக்கு சரியான கலைச்சொற்கள் கிடைக்காம இருக்கலாம். அப்பொழுது அந்த சொற்களை அப்படியே கையாளுவதா, அப்ப ஆங்கிலத்திலேயே கையாளுவதா, அதை எப்படி நமது படைப்புகளில் கையாளுவது? நம்ம ஆங்கில சொல்லை அப்படியே எடுத்து போட்டு அதை ஆங்கில எழுத்துக்களோடும் தமிழ் முறையாக மாற்றியும் எடுத்துக்கொண்டு அது என்ன சொல்லுகிறது, என்ன கருத்தை வெளிப்படுத்துகின்றது என்பதை நாம் இப்போ ஹீமோகுளோபின் ஒரு சொல் இருந்ததுன்னா அது ஹீமோகுளோபின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தமிழ் விளக்கத்தை கொடுத்து அது என்னவென்று புரிய வைக்கலாம். பிறகு நல்ல கலைச்சொல் வரும்பொழுது அதை எடுத்து ஆளலாம். இப்போ காணொலி என்று இப்போ வீடியோன்னு எழுதி வந்தோம். ஆனால் இப்போ காணொலி அப்படின்னு அதுலேயும் வந்து ஆமாம், அது சில சமயம் கலைச்சொற்களிலும் சீர்தரம் இல்லாமல் இருக்கு. இப்போ காணொளி அப்படிங்கிற ஒலி அப்படிங்கிறாங்க. காணொலி அது கான் என்பது ஒரு பெயர் சொல் என்றும் ஒலி என்பது காட்சியும் ஒலியுங்கிற போது அப்படி ஒரு பொருள் இருக்குது. ஒளிங்கிற ஒளியை காணாமல் என்ன பண்ணுவது, காணத்தான் வேணும். அது காணொளி என்பது சரியான சொல் அல்ல. ஆனால் அதனை தான் பெரும்பாலானோர் பயன்படுத்துகின்றார்கள். காணொளி என்கிறார்கள். காணொலி என்பதுதான் ஒலி சத்தம்ங்கிற அந்த ஒலிக்கு தான் சரியான சொல். காணொலி அப்படின்னு தான் பயன்படுத்துறது. தாய்மொழி கல்வியை பின்பற்றும் நாடுகள் ஜப்பான், கொரியா, சீனா போன்ற ஜெர்மன் போன்ற நாடுகள், அவர்களுக்கும் இந்த சவால்கள் இருக்கு. புதிய கண்டுபிடிப்புகளோ புதிய தொழில்நுட்ப வளர்ச்சியோ அடையும்போது அந்த செய்திகளை தங்களது மொழியில் கொண்டு சேர்க்கும். உங்களது அனுபவத்தில் அவர்கள் இதை எப்படி கையாளுகிறார்கள்? அவர்களும் அந்த அந்த கருத்துக்களை தங்கள் மொழியில்தான் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். கலைச்சொற்கள் ஆங்கிலமாக இருக்கலாம், எந்த மொழியில் வருகின்றதோ அந்த கலைச்சொல்லை அப்படியே எடுத்து ஆழ்வார்கள். ஆனால் அந்த கலைச்சொல்லை சொற்றொடரிலே ஒரு வாக்கியத்திலே அமைத்து தாங்கள் உள்வாங்கிக் கொள்வது தங்கள் மொழியில் தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது எல்லா மொழியினரும் செய்கிறார்கள். சீன மொழியினர் செய்கிறார்கள், ஜப்பானிய மொழியினர் செய்கிறார்கள். மேற்கு ஐரோப்பியாவில் கூட அவங்க மொழியில் தான் அவங்க கற்றுக்கொள்கிறார்கள். சில சொற்கள் கலைச்சொற்கள் ஆங்கிலமாக இருக்கலாம். பொழுது சில சொற்கள் ஃபீமர், இந்த தொடை எலும்புக்கு பேர் ஃபீமர்னு சொல்றாங்க இல்லையா. நமக்கு தொடை எலும்புன்னு சொன்னா போறோம், ஃபீமர்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா வந்து ஆங்கிலத்திலே ஃபீமர்னு சொல்லுகின்றார்கள். ஜெர்மன் மொழியில அவங்க வந்து ஓபர் ஷெங்கன் சொல்லுகிறார்கள். அவங்க வந்து மேல் கால் எலும்பு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜெர்மன்காரர்கள். நாம் சல்ஃபர் டை ஆக்சைடுலாம் எல்லோரும் உலகம் முழுக்க சல்ஃபர் டை ஆக்சைடு தான் சொல்லுகின்றார்கள் நாம் நினைத்து கொள்கிறோம். அப்படி அல்ல. ஜெர்மன் மொழிக்கான சல்ஃபர் டை ஆக்சைடு சொல்வதில்லை, அவன் ஜெர்மன் மொழியில் தான் சொல்லுகின்றான். அது மொழி மாற்றி தான் சொல்லுகின்றான். ஆகவே கலைச்சொற்களை பற்றி
நாம் இரண்டு விதமாக கருதலாம். நம்மளுடைய உடனடி தேவைக்காக ஆங்கிலத்தை அப்படியே எடுத்து பயன்படுத்தலாம். தேவையான இடங்களிலே தேவை இயலும் என்றால் நாம் நம் மொழிக்கு மாற்றி பயன்படுத்தலாம். ஆனால் மாற்றி பயன்படுத்தும் பொழுது சீரான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருவர் ஒவ்வொரு சொல்லை பயன்படுத்தினார். இப்போ வீடியோ என்பதற்கு காணொளி என்கிறார், ஒருவர் ஒளிதம்ங்கிறார், நிகழ்படம் என்கிறார். இப்படியெல்லாம் வச்சுன்னா ஒவ்வொருவரும் ஒரு சொல்ல ஐயோ இதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து வீடியோவே சொல்லிட்டு போயிடும், ஒம்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகவே அப்படியான ஒரு வெறுப்பு நிலைக்கு வந்து விடுகிறார்கள். ஆகவே நாம் அக்கறையோடு சீர்தரப்படுத்தி அந்த சொற்களை கூடிய மட்டும் சீராக தரமாக ஆண்டால், செந்தரப்படுத்தி ஆண்டால் அது சிறப்பாக அமையும். நன்றி. நன்றி.